ஹீரோயின்ல வந்து ரம்பா, தேவயானி, ரோஜா மேடம், ரியாஸ் சார் கூட வச்சுக்கலாம். சொந்த படம் எடுத்து நிறைய ட்ரபிள் இது பண்ணாங்க. உங்களுக்கு நிறைய சினிமாவில் வெல்விஷர் இருக்கும்போதுலாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா, இதை பண்ணுங்க, இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்க, படம் பண்ணுங்கன்னு? அப்படி எவ்வளோ பேர் பண்ணாங்க. அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல, அவங்களாம் ஏன் இதில் கெஸ்ட் ரோல் பண்ணல? எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைங்க இண்டஸ்ட்ரியில். அண்ட் ஆமாம், எல்லாரும் சொன்னாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுற ஆண்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கிற, பேங்க்ல வைக்க வேண்டியது எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண எல்லாம் கேட்டாங்க. பட் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இட்ஸ் நாட் லைக் எப்படி சொல்றது, செட்டப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்த ப்ரொடியூசர் போனாலும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, பயங்கரமாக காட்டுவாங்க. ஏன்னா படத்தில் நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு, கமர்ஷியல் கதை, நல்ல கதை. கடைசியில் ஏதோ ஒன்று. அப்புறம் ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு, எனக்கே வந்து நானே காசை போடுறேன்னு யோசிச்சேன். அவ்வளோதான். மேடம், அதாவது ஒண்டர் மூமெண்ட் கேரக்டர் எடுத்தா தமிழ்நாட்டின் ஒண்டர் மூமெண்டா உங்க பிக்சர் தான் வருது. இப்போ நீங்க அந்த மாதிரி படங்கள் ஏதாவது பண்ண ஐடியா இருக்கா? யாராவது எழுதுனா நான் கண்டிப்பா பண்றேங்க. முதல்ல யாராவது எழுதணும், அப்புறம் அதுக்கு என்ன கன்சிடர் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும். ஓகேங்களா? எல்லாமே நடந்தா நான் ஏன் இல்லைன்னு சொல்லுவேன். ட்ரெய்லர்ல நிறைய இடங்கள்ல விஜய் சாரோட ரெஃபரன்சஸ் இருந்தது. கவின் சார் அண்ட் விஜய் சார் எடுத்த போட்டோஸ் மட்டும் இல்லாம அவரோட ஆரம்ப கால படத்துல இருந்து கடைசி படம் வரை நிறைய இடங்கள்ல பார்த்தோம் ட்ரெய்லர்ல. அஸ் அ ப்ரொடியூசரா உங்ககிட்ட வந்து நீங்க அதை அவுட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதை ஓகே சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ நீங்க அதை பாத்தீங்களா? உள்ள விஜய் சாரோட நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது. நான் எதுக்கும் ஓகே, அது நான் அந்த லெவல் ஆஃப் ப்ரொடியூசர். அதனாலதான் ஒரு மென்டோர் வெற்றிமாறன் வச்சிருக்கோம். ஸோ இந்த கிரியேட்டிவ் இஷ்யூஸ்ல தான் மோஸ்ட்லி கவின், விகர்ணன் அண்ட் சார். ப்ரொடியூசர் வேலை சொக்கு சாரும் நானும் பார்த்துருக்கோம். நான் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா நடிச்சிருக்கேன். அதோட என் வேலை முடிஞ்சிடும். மேம், ஆண்ட்ரியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் சூஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் இன்னும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணுற படங்கள் அதிகமாக அதில் கவனம் செலுத்தலையோன்னு தோணுது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? புரியல, அந்த என்ன சொல்ல வந்தீங்க? ஒரு நயன்தாரா மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலா ஹீரோ, ஒரு ஹீரோவா நீங்க நடிக்கிறதுக்கான படங்கள் அதிகமா அதுல கவனம் செலுத்தலையோ? பண்ணாங்க, அது ரிலீஸ் ஆகல. பிசாசு 2 பண்ண, பிசாசு 2 ரிலீஸ் ஆகல. மனுஷி ரிலீஸ் ஆகல. அனமேலி படத்து ஸ்ட்ரெயிட் ஓடிடி வந்துச்சு. கண்டிப்பா பெரிய வருத்தம், என் கெரியர்ல பெரிய வருத்தம் அதுதான். அந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் நீங்க போய் கேட்கிறோம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகாத இதுக்குதான் நான் ஒரு விதத்துல ஐ ஹவ் பிகம் அ ப்ரொடியூசர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி, நீங்களே ஹீரோயின், நீங்களே வந்து ப்ரொடியூசருங்கும் போது ஒரு பில்டப்பான சீன் வைக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஃபாரின்லாம் இது பண்ணலாம், உங்களை சுத்தி கதை இருக்க மாதிரி வைக்கலாம். ஏன் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு மாதிரி? இது காரணம் என்ன காரணம்? ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி யோசிக்கிறோம், அவ்வளவுதான். ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி யோசிச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த படம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி ஒரு பட்ஜெட், அண்ட் ஐ ஃபெல் த ஸ்டோரி ஹேஸ் குட் கமர்ஷியல் பொட்டென்ஷியல். நான் மட்டும் இல்லை, கதை கேட்ட எல்லாரும் அதுதான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வை. கண்டினியூஸா படம் ப்ரொடியூஸ் பண்ற ஐடியா தான் இருக்கா? முதல்ல இது வெளில வரட்டுங்க, போட்டு காசு திருப்பி கையில வரட்டுங்க, அப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். அப்போ மேபி ஒரு பதில் இருக்கும். பட் என்னை தாண்டி ஐ ரியலி ஹோப் தட் தேர் வில் பி மோர் ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ஈவன் அன்டாகனிஸ்ட் ரோலாக இருக்கலாம், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கு அந்த ரோல். ஒருவேளை நான் ப்ரொடியூசராக இல்லைன்னா அந்த ரோல் எவ்வளோ கம்மி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மாற்றிருப்பாங்க. அதில் எனக்கு ஒரு இதுவும் இருந்திருக்காது, உரிமையும். அது இல்லை, அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியல என்னால். ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ ஹாவ் தட் பவர். அண்ட் அந்த கண்டென்ட் கியூரேஷனில் இட்ஸ் யூனோ ப்ரொடியூசரோட, ஏன்னா அவங்க தான் காசு போடுறாங்க. கதை எழுதலாம், கடைசியாக காசு போடுறவங்க தான் அது யூனோ தே see you through. So I really hope that there are more female producers, and அது மூலமாக ஸ்டோரி டெல்லிங்கே கொஞ்சம் கொஞ்சமாக should change.